ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். கூட இந்த ஜென்மம் மட்டும் இல்ல 7 ஜென்மமும் திகட்ட திகட்ட காதலோட வாழணும். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ பொண்டாட்டி. தனியே நான் தவிச்சு நின்னேனே, நெஞ்சு உடஞ்சு நின்னேனே, அடடா நிலவே நீ உடஞ்சி நின்னாலும் உன்னை தேடி வருவேன் முகிலா. அட பஞ்சரான வீல போல காத்தில்லாம ஏங்குறேன், நெஞ்ச தொட்டு கொஞ்சி போயேண்டி. ஒரு ஜோக்கர் கூட என்ன பார்த்தா கண்ணீர் விட்டு கலங்குவான், என் விதிய கொஞ்சம் மாத்தி தாயேண்டி. திருடி நீ போதுண்டி, எதுக்கோ போகுண்டி உடனே சிறுக்கி வந்து சேருடி, காதல் பேசடி உறவே. நிபிதா, முன்னாடி இருந்துட்டியா? ஏங்க வந்து தனியா உட்காந்துருக்க? நிபிதா, இந்த காஃபி உனக்காக நானே என் கையில போட்டு எடுத்துட்டு வந்தேன், வாங்கிக்கோ நிபி. தேங்க்ஸ் நிபி, நீ வீட்டுக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன், வீட்டுக்கு வந்ததுக்கு தேங்க்யூ. நீ எனக்காக வரலன்னு தெரியும், சித்திக்காக தான் வீட்டுக்கு வந்தேன்னு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சித்திக்காவது என் கூட இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டல. சாரி நிபிதா, நாங்க எல்லாரும் உன்னை ரொம்ப சங்கடப்படுத்துறோம், உனக்கு பிடிக்கலன்னு தெரியும். சாரி நிபிதா. நீ எப்பவும் வந்து போன வீடு தானே, ஏன் ஏதோ புது வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்க? நீ எப்பவும் போல இரு நிபிதா. மேபி எதனா பேசு, இப்படி அமைதியா இருக்காத. நான் எப்பவும் இங்கதான் வந்து உட்காந்துருப்பேன், ஆனா இன்னைக்கு இப்போ இந்த பிளேஸ் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஹாப்பியா இருந்தாலும் சரி, சேடா இருந்தாலும் இங்கதான் வந்து புலம்பிட்டு கிடப்பேன், ஏன்னா இங்க யாரும் வரமாட்டாங்க. இப்ப கூட என்னால இதை நம்ப முடியல, கனவா நினைவான்னு. ஏன்னா இப்போ நீ என் கூட என் பக்கத்துல இருக்க. எனக்கு எப்படி சொல்லணும் தெரியல, ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்க. எதனா பேசு நிபிதா, இப்படி சைலண்டாவே இருக்காத. என்ன பிடிச்சி நல்லா திட்டு, இப்படி அமைதியா இருக்காத. நீ பேசாம இருக்கிறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. நீ எனக்கு என்ன வேணாலும் பிடிச்சி திட்டு, பேசாம மட்டும் இருக்காத நிபிதா. சாரி நிபிதா, இப்படி பேசாம என்ன கொல்லாத. நான் பண்ணது தப்புதான், அதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனா இப்படி பேசாம இருந்து என்ன தண்டிக்காத ப்ளீஸ் நிபிதா. நிபி, என்ன பாரா. சாரி நிபிதா, ப்ளீஸ் எதனா பேசு, இப்படி சைலண்டா இருக்காத. உனக்கு என்ன பார்க்க கூட பிடிக்கல, அந்த அளவுக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் நிபி. புரியுது, என்ன பார்க்க கூட உனக்கு இஷ்டம் இல்ல, நான் அந்த அளவுக்கு உன்னை காயப்படுத்திட்டேன். சாரி, மன்னிப்பு கேட்கறது விட்டு வேற என்ன பண்ணனு எனக்கு தெரியல. இப்போ இந்த நிமிஷம் நீ முழுசா இப்படி இருக்கிற ஆள்னா அது நான் தான், அப்படித்தானே? சரி, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உனக்கா எப்ப என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்ப பேசு. நீ நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க, நைட்டும் எதுவும் சாப்பிடல, இந்த காஃபி வாங்கிக்கோ. புரியுது என்ன யோசிக்கிறேன்னு, உன்னையே பிடிக்கல, நீ கொண்டு வந்த காஃபி எனக்கு வேண்டாம்னு சொல்றியோ? அதுவும் சரிதான், பண்ணதெல்லாம் பண்ணிட்டு காஃபி எடுத்துட்டு வந்துட்டான்னு நினைக்கிறியோ? அது நீ வாயை திறந்து சொல்லியிருக்கலாம், அப்பயாவது என்கிட்ட பேசல. இதுக்கு எந்த பதிலும் இல்லையா? சரி, எம்டினா 2 daysல வரலாம், பெண்டிங் ஒர்க் நிறைய இருக்கு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இப்படி தனியா வந்து இருக்காத, அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அக்கா கவி கூட எப்போ போல பேசு, என்னால பேசாம இருக்காத, நான் தானே தப்பு பண்ணேன்.
சரி, நான் கிளம்புவா? நிபிதா, கிளம்புவான்னு கேட்டேன். பேசுனாலும் பரவாயில்ல, பார்க்கவாது செய்யலாம்ல. தயவு செய்து கிளம்புன்னு சொல்றியா? சாரி நிபிதா, நான் என்ன பண்ணா இதெல்லாம் சரியாகும்? சொல்லு, நான் அதையே செய்யறேன். இப்போ உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? சரி கிளம்பு, நான் உன்னை சித்தி வீட்லயே விடுறேன். நீ சித்தி வீட்லயே இரு. உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வந்தா போதும். நிபிதா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எதுனா பேசு. சரி வா, நான் உன்னை சித்தி வீட்டுல விட்டுறேன். நீ அங்கே இரு. எதுனா சொல்லல. சரி, நான் ஆபீஸ் கிளம்பவா? நீ எப்பவும் எதுவும் பேசாம அமைதியா தான் இருப்ப. ஆனா இப்ப ரொம்ப சைலண்டா தான் எனக்கு வர்ற. சத்தியமா உன்னை எப்படி என்கிட்ட பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீயே என்கிட்ட பேசிடு. எனக்கு எப்படி சமாதானப்படுத்தணும், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நிபிதா, பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் பேசிட்டு இருக்கானே, ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்க. ஏன் நீ இப்படி பண்ற? சரி, நான் கிளம்புறேன். என்னால சாப்பிடாம இருக்காத, சாப்பிடு. நீ சாப்பிட்டு எனக்கு மெசேஜ் சென்ட் பண்ணு, அப்பதான் நான் சாப்பிடுவேன். நான் எதுக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ? நீ சாப்பிட்டு சாப்பிடாம இரு, எனக்கு நானு அப்படியாவது என்கிட்ட பேசல, அதுக்காக தான். ஆனா நான் சாப்பிடாம தான் இருப்பேன். நீ எப்ப மெசேஜ் சென்ட் பண்றியோ அப்பதான் சாப்பிடுவேன், சரியா? அப்புறம் பொட்டு வச்சா ரொம்ப அழகா இருக்கும். பொட்டு வச்சுக்கோ. சத்தியமா முடியலடி, முடியல. நான் கிளம்புறேன், நீ இப்படி அமைதியா இரு. நிபிதா, சொல்லுமா, நானே உனக்கு பொட்டு வச்சுடுவா? எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்றீங்க என்ன? சரி, என்ன நினைச்சிட்டு என் கழுத்துல தாலி கட்டினீங்க? என்ன நிபிதா? நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு என் கழுத்துல தாலி கட்டினீங்கன்னு கேட்டேன். இது என்ன கேள்வி? நான் தான் என் மனசுல இருக்கிறதுலாம் உங்ககிட்ட சொல்லிட்டல. ஆ, சொல்லிட்டீங்களா? ஃபுல்லாவே எதுவும் மறைக்கல? ஆ, இல்ல நிபிதா, எதுவும் மறைக்கல. ஓ, அப்படி. சரி, மதியம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மதி என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுனா எப்பத்துல இருந்து? ஆ, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. 5th ஸ்டாண்டர்ட் இருந்து நானும் அவனும் ஒன்னதான் படிச்சோம். அப்பத்துல இருந்து. ஓ, அப்பத்துல இருந்து ஃப்ரெண்டு. சரி, இதையே நீங்க என்கிட்ட சொல்லல. அப்போ நான் மதி அண்ணின்னு உங்களுக்கு தெரியும். என் கல்யாணத்துக்கு அப்ப நீங்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே? ஆ, ஆமா. நான் மறைக்கணும்னு நினைக்கல, அப்போ எனக்கு சொல்லணும்னு தோணல, அதான். சரி, அது ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் வரதுக்கு முன்னாடியே என்னை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என் லைஃப்பில் நடந்த விஷயம் முத கொண்டு மதியெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, அப்படித்தானே? ஆ, அப்படித்தானே? என்னோட மேரேஜ் லைஃப்பில் என்ன நடந்தது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சாரி என் மேலே பாவப்பட்டு பரிதாபப்பட்டு லவ் பண்ணியிருக்கீங்க. அப்போ பரிதாபப்பட்டு தான் என் கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்க. என்ன நீ பேசுற? உனக்கு அப்படியே தெரியுது நான் உன் மேல. வேண்டாம் வருண், எதுவும் சொல்ல வேண்டாம், போதும். நான் ஏற்கனவே காதலை நம்பி நிறைய ஏமாந்துட்டேன். மறுபடியும் அதே வார்த்தை சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்களே. ஏன் வருண் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டினீங்க? என் நம்பிக்கை மொத்தமா உடைச்சிட்டீங்க வருண். நான் உங்களை முழுசா நம்பினேன், ஆனா எல்லாத்தையும் சுக்குநூற உடைச்சிட்டீங்க. ஏற்கனவே கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்னால எதுவும் தாங்க முடியாது. என்கிட்ட பலம் இல்லை. உங்ககிட்ட இருந்து இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முடியல, என்னால சத்தியமா முடியல. நான் எவ்வளவுதான் தாங்குவேன்? ஒரு கடுகும் எண்ணையும் போல காதல் சோடி இல்லையடி. ரெண்டும் ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒன்னு கொதிக்கும் ஒன்னு வெடிக்கும். காதல் இது தாண்டி.
அம்மா இந்த டீ எடுத்துக்கோ. ஆதி அத்தைக்கு சக்கரை போடறல? இல்லையா நீ போட்டு தானே எடுத்துட்டு வந்தேன். அப்ப குடுமா. குடுமாவா? அத்தை உங்களுக்கு சுகர் இருக்குல்ல? இருக்குதான், அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? சுகர் பண்ணா நீங்க காஃபி டீ எல்லாம் குடிக்கறதுன்னு தெரியாதா? தெரியுடி, அதுக்கு என்ன இப்போ? நானே என் புள்ளைய பார்த்து இத்தனை வருஷம் ஆகுது. என் பொண்ணு பார்த்திருக்கேன், ஸ்வீட் சாப்பிட வேண்டாம். இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ணை பார்த்திருக்கேன், இனிப்பு சாப்பிடனா எப்படி? என் மக போட்ட காஃபி குடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? நீ குடுமா. ஆதி நீ எடுத்துட்டு போயிட்டு சுகர் இல்லாம காஃபி எடுத்துட்டு வா. இந்தாடி, அங்கதான் நான் ஆட்டி வச்சுட்டு கிடந்த. இன்னைக்கு ஒரு நாள் தானே குடிச்சுக்கிறேனே. அப்படியா? நீங்க டீ குடிங்க, உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றேன். எறும்பு முக்கிய அளவு உங்க உடம்புல சுகர் வச்சு உங்களுக்கு சுகர் பண்ண டீ தான் வேணுமா? அதி பாத்தியா அண்ணிய, உன் அம்மாவை இப்படி நடத்துறானே. இவதான் எனக்கு மாமியார் மாதிரி இருக்கா. ஒண்ணும் பண்ணக்கூடாது இவன் முன்னாடி. அம்மா உனக்கு சக்கரை இருக்கா? எனக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். அண்ணி உங்க நல்லது தானே சொல்றாங்க. அதானே, நீ உன் அன்னிக்கு தானே வக்காலத்து வாங்குவ. அப்படி என்னத்தான் போட்டு மயக்கினாலும் தெரியல, எல்லாம் அவ பேச்சு கேட்டுதான் ஆடிட்டு இருக்கீங்க. பாத்தியா ஆதி உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு? ஆமாங்க அத்தை, நீங்க எல்லாரும் குடிக்கிற காஃபில நான் மருந்து கலந்துட்டேன். அதான் என் பேச்சு கேட்டு நீங்க எல்லாம் ஆடுறீங்க. நீங்க எல்லாரும் பாம்பு, நான் மகுடி ஊதி ஊதி உங்களை ஆட வைக்கிறேன். ஆமாடி, நீ செஞ்சிருப்ப. ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள வந்தா, இப்ப என்னன்னா என்ன தூக்கி பந்தாடுறா. ஆமா நீங்க வாலிபால், உங்களை தூக்கி நான் பந்தாடுறேன். அப்படித்தானே நீ பண்ற? அது என்ன ஆதி, கால்ல உதைப்பாங்களே அந்த பந்து மாதிரி எங்க காலால உதைச்சிட்டு தள்ளுறடி நீ. அம்மா நீ சும்மா ரெடி, உனக்கு தெரியாத அண்ணிய பத்தி. ஆமா ஆமா தெரியாதா? கேட்டியா ஆதி உங்க அம்மா என்னென்ன பேசுறாங்கன்னு? உன்னை விடவாடி பேசுற? வரும்போது வாயிலாத பூச்சி மாதிரி வந்த, ஆனா இப்ப ஊரே வித்துருவ. ஆமா எனக்கு பேச தெரியாது, ஊமே தானே இருந்தேன். நீங்க தானே எனக்கு கத்து கொடுத்தீங்க. அப்புறம் குருவும் மிஞ்சணும்ல. என்னாதி நான் சொல்றது சரிதானே? பாத்துக்கோடி, உன் அண்ணி லட்சணத்தை இங்கே எப்படி எகிரிட்டு வரா, அங்க எப்படி இருப்பான்னு நீயே நினைச்சு பாரு. என்னென்ன கொடுமைப்படுத்துறா தெரியுமா ஆதி? ஆமா ஆதி உங்க அம்மாவை ஒரே கொடுமையா தான் படுத்திட்டு இருக்க. விடிகாத்தால 4 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் செய்ய சொல்ற, ரெஸ்டே இல்லாம ராத்திரி வர ஓடி ஆடி வேலை பார்க்கணும் சொல்ற. அப்புறம் ராத்திரி தூங்க போக சொல்ல காலை பிடிச்சு விட சொல்ற. இப்படி எல்லாம் கொடுமை பண்ற பத்தியா ஆதி? அம்மா ஏமா? என்னடா சைலண்டா இருக்குன்னு நினைச்சேன், இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க மாமியார் மருமகள் சண்டைக்கு ஒரு எண்டே கிடையாதா? அண்ணா உட்காருண்ணா, இந்த டீ எடுத்துக்கோ. டீ எடுத்துக்கோண்ணா. ஐயோ சூடு ஆறிட்டு இருக்குமே. சரி இரு, நான் போய் டீ சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாமா, அப்படியே கொடு. இருண்ணே நான் போயிட்டு வரேன். ஆதி நான் தான் வேண்டாம்னு சொல்றல. பாத்தியம்மா உன் அண்ணன் நிலைமை அங்க எப்படி இருக்குன்னு? இவங்களுக்கு பஞ்சத்தை பண்ணி பாதி நாள் போயிடுது. அங்கதான் ஓயமா சண்டை போட்டு இருப்பீங்க, இங்க வந்துமா? நானும் சண்டை போட மாதிரி என்கிட்ட கேக்குறீங்க? போயிட்டு உங்க அம்மா சொல்லுங்க. ஆமாண்டி, இப்ப நான் தான் உன்கிட்ட சண்டைக்கு வந்தேன். உன் பொண்டாடி வாய் மூடிட்டு இருக்க சொல்லுடா. அவ வாய் மூடினாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கேட்டீங்களா உங்க அம்மா சொல்றத? நான் தான் உங்க அம்மா சண்டைக்கு எடுக்கறேன் போல. நான் வாய் மூடினா எந்த பிரச்சனையும் வராதா? உங்க அம்மா ஃபர்ஸ்ட் வாய் கட்ட சொல்லுங்க, அப்ப எந்த பிரச்சனையும் வராது. பாத்தியம்மா இப்படி வந்து சிக்கிறதுன்னு நீங்க 2 பேருமே வாய மூடுங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆதி அசோக் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான் போல. ஆமாண்ணே, நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலையா, அதான் இன்னைக்கு முன்னாடியே கிளம்பிட்டான். சரிம்மா, அசோக் பார்க்கும்போது அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கு. அப்பா இப்படிதான் தனியாளாவே இவ்வளவு பெரிய கம்பெனி உருவாக்குனாரு. அசோக் அப்படிதான் உங்க 2 பேரையும் இவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறான். தனியால என்ன இவ்வளவு பெரிய வீடு கட்டி அதுல ஒன்ன உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கான். நேத்து பேசுறப்ப இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பான நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, தனியால என்ன பிள்ளைங்களை இவ்வளவு பொறுப்பா நல்ல குணத்தோட வளர்த்துருக்க. ஆனா இதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, அது எதுன்னு சொல்லி உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது அண்ணனால எதுக்கா இருக்குன்னு தோணுது. நெஞ்செல்லாம் பதறுதுமா. உனக்கு தெரிஞ்சே நீ வராம போயிட்டியே, அதுதான் அண்ணனால இன்னமும் தாங்கிக்க முடியல. அண்ணா மறுபடியும் ஆரம்பிக்காத. ராத்திரி முழுக்க இதே பேசி பேசி ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். மறுபடியுமா? வேண்டாண்ணே, நான் தான் அதெல்லாம் விடுன்னு சொல்றேன். நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பண்ண போறோம்? அதான் விடுனே, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உன் மருமகன் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல, எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். நீயே பாக்குறல, முடிஞ்சு போனதை விடுனே. இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. இத்தனை வருஷமா தனியான எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. அசோக் பெரியனா ஆகிற வரையும் எத்தனை ஏச்சு பேச்சுக்கு ஆளாகிருப்ப, எத்தனை வழியா தாங்கிட்டு இருந்திருப்ப. ஏமா இப்படி பண்ண? ஐயோ அண்ணா, அதுக்கெல்லாம் சேர்த்துதான் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, அது வார்த்தையிலே சொல்ல முடியல. நீ எதுவும் வருத்தப்படாத, இனி எல்லாருமே சேர்ந்து இருக்கலாம், போதுமா? சரிம்மா, இந்த ஒரு வார்த்தை போதும். ஆதி சொல்லுமா. எங்க என் பேத்தி காணோம்? பாட்டி நான் வந்துட்டேன்.
மித்ரா வாமா, நைட்டு நல்லா தூங்குனியா? இல்ல புதிய இடமா இருந்ததா, அதான் சரியா தூக்கம் வரல. அதை ஏன் கேக்குறாதி? இவ்வளவு தூக்கம் வரலன்னு என்ன எழுப்பிட்டே இருக்கா? எனக்கு நல்லா தூக்கம். நான் தான் சொன்னேன் உங்க பாட்டி சும்மா தான் இருப்பாங்க, அவங்க கூட போயிட்டு ஆட்ட அடிச்சிட்டு. அடியே, அது நீ பார்த்து வேலைதானா? நீ தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தியா? அந்த கேள்வி நல்லா தூங்குறா, போய் அவளை எழுப்பி விட்டுடுவானே. நான் என் மகளை பார்த்த சந்தோஷத்துல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து பாட்டி பாட்டி பாட்டின்னு காதலி கத்திட்டு இருக்கா. என்னடின்னு கேட்டேன். பாட்டி, உங்க மோகினி பேய் இருக்க பாட்டி, பூவாசனை வருது, கொலுசு சத்தம் கேக்குது, யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது பாட்டின்னு சொல்லிட்டு அவமான போயிட்டு இருக்கா. அப்புறம் எங்க இருந்து நான் தூங்க கொட்ட முழிச்சிட்டு இருந்தேன். ஆத்தான மகளும் சேர்ந்து ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு இவளுங்க நல்லா தூங்கி இருக்காளுங்க. அப்ப ராத்திரி முழுக்க ஒரே கலாட்டாவா போயிருக்கு, யாரும் சரி தூங்கல. சொல்லுமா, உனக்கு என்ன குடிக்க எடுத்துட்டு வர? அத்தை, எனக்கு காபி. சரிமா, உட்கார், நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி அத்தை. ஆமா, ஜீவி வந்துட்டாளா? அடியே, அது என்ன அவள பேர் சொல்லி கூப்பிடுற? அண்ணின்னு சொல்லணும். உன்னோட ஒரு வயசு பெரியவல்ல. சங்கே, நீ எதுக்கு சொல்றேன்னு தெரியும். ஆமாடி, நானே கேட்கணும் தான் நினைச்சேன். எங்க ஜீவி வந்துட்டாளா? நேத்தே பார்க்க முடியல. நேத்து முன்னாடியே கோவில் வந்து வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னல. அப்புறம் நைட்டு நாங்க ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தோம், அது வரைக்குமே அவன் வரலையே. அப்ப எப்போ வந்தா? நானும் அதான் கேட்டேன், இங்க என் பேத்தியை இன்னும் பாக்கலையேன்னு. நீங்க எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்தா. சரி, உங்களை எதுக்கு இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணணும் தான் நான் இப்ப எழுப்பல. லேட்டா வந்தாளா, அதான் என்ன தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன். அது இருக்கட்டுமா, தூங்குற பிள்ளை எதுக்கு போயிட்டு எழுப்ப போற? நாங்க இங்கதானே இருக்க போறோம், அப்புறம் பாத்துக்கிறோம். நல்லா தூங்கட்டும். சரிண்ணே, முன்னாடி எழுந்துடுவா. நைட்டு லேட்டா தூங்கினால, அதான் இவ்வளவு நேரம். பரவாயில்லமா, இருக்கட்டும். அத்தை, ஜீவி கொடுத்து வச்சுவ. நீங்க நல்லா தூங்க விடாதீங்க. உங்க அண்ணிக்கு சொல்லி கொடுங்க. உங்க அண்ணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அலாரம் மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாங்க. மித்ரா, ஏன் அத்தை, நான் இங்க இருக்கவா? ஆமாடி, இங்க இரு. உனக்கு பதிலா நான் காலேஜுக்கு போறேன்னு. அப்படியாமா? ரொம்ப நன்றிமா. காலேஜுக்கு போனா எப்ப பாரு படி படி, ப்ராஜெக்ட் பண்ணு, அத பண்ணு, இத பண்ணு, ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. நான் அத்தை வீட்லயே இங்க ஜாலியா இருக்கேன். என்ன பாத்தியாடி, இவளுக்கு திமிர எங்க இருந்து வருதுன்னு தெரியுதா? என்னடி ஜாடமடி, என்ன சொல்றியோ? ஜாடமடினா சொல்லல, நேரா தான் சொல்றேன். ஏன், எல்லாருக்குமே தெரியுமே. கொழுப்படி, அதான் வாய் ஓவரா போகுது. பாடி மாமியாரோட ஆட்டத்தை காட்டுறேன். காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. அப்படியே காட்டிட்டாலும் நாங்க பயந்தடிச்சு ஓடிடுவோம் பாருங்க. ஆமாடி, நீ பயப்பட மாட்ட. என்ன, நீதான் ரத்த கட்டியாச்சே, பேய் எங்கன்னா பயப்படுமா? ஏமா சும்மா இரா. சும்மா இருந்துட்டதான் உலகமே அழிஞ்சிருமே. உங்க அம்மாவோட கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாது. அத சொல்றாள பாத்தியா ஆதி? இவ வாய் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்காது. என்ன சொல்ல வந்துட்டா? என்ன, நம்ம வீட்ல இவ்வளவு பேச்ச சத்தம் கேக்குது? பச்சைக்கிளி இருக்கா? இவங்க யாரு? ஏய் பச்சைக்கிளி, ஜெராக்ஸ் ஜெராக்ஸ், நீ எப்படிங்க? நான் எப்படிங்க வா? அத நானே கேக்கணும், நீ எப்படிங்க? ஓ, எங்க வினோல உன்னை கரெக்ட் பண்ணிட்டானா? அவன் ரொம்ப புத்திசாலி. உன்னை கரெக்ட் பண்ணி இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா பாத்தியா? நீ எப்ப இப்படிதானா? ஆமா, இப்படிதான் எப்பவும். ஏன் பச்சைக்கிளி கேக்குற? சும்மா கொஞ்சம் டவுட்டா இருந்தது, அதான். ஆமா, நீ என்ன பண்றங்க? நீ யாருன்னு சொல்லவே இல்லையே இதுவரை. பாத்தியா, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள அண்ணின்ற அதிகாரத்தை முறை என்கிட்ட காட்டுற. ஆமா, வினோட எங்க? அவனுக்கு இருக்கு. அம்மா, ஜீவி, மீரா, மீராமா, நீ வந்துட்டியா? எனக்கு தெரியுமா நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு. மீரா, மீராமா, நானே உன்னை பார்க்க வரலாம்னு நினைச்சேன். எப்படியோ நீயே வந்துட்ட. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனி எப்பயும் என்னை விட்டுட்டு போகாதம்மா, என் கூட வேற. ஆண்டி, நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. யாரா? மீராமா? ஏண்டா என் மேல கோவமா? யாருன்னு கேக்குற? மீராமா, ஏன் இப்படி பேசுற? நீ போறேன்னு சொன்னதும் எனக்கு எப்படி இருந்தது? உன்கிட்ட எவ்வளவு சொன்னேன் போகாதம்மான்னு. நான் சொல்ல கேட்காம என்னை விட்டுட்டு நீ மணி கிளம்பிட்டியே. இப்ப என்னன்னா யாருன்னு கேக்குற? வேற யாரோ நினைச்சிட்டு வந்து என்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்ற. வேற யாரோ நினைச்சிட்டா பேசுற. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அண்ணி, பேரை மறந்துட்டீங்களா? மீரால, ஜீவி, உங்க மருமக ஜீவி தானே? என்னமா சொல்ற? ஜீவியா? ஆமாண்ணே, ஜீவிதா, உங்க மருமக. அவ குழந்தையா இருக்கும்போது நீங்க பாத்தீங்க. ஜீவியா? என்ன நீங்க தானே பேர் வச்சீங்க. நீங்களே மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஜீவி தானே? ஆதி, அம்மா. ஏமா, நீ எதனா பேரை மாத்திட்டியா? இல்லம்மா, அண்ணி வச்ச பேர் தான் ஜீவிதா. பாருங்க, உங்க பேத்தி உங்க மாதிரி இருக்கா. நீங்க குழந்தையில பார்த்தது இப்ப வளர்ந்துட்டால, அதான் உங்களுக்கு யாருக்கும் அடையாளம் தெரியல.
அம்மாடி நீ தானே வந்த? உனக்கு தெரியுமா? என்னது கேக்குறீங்க? அம்மா, யாரு இவங்க எல்லாம்? ஜிவி, நீ சொல்லிட்டே இருந்தல நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்குன்னு. அவங்கதான். என்னம்மா சொல்ற? ஆமா ஜிவி, இவர்தான் உங்க மாமா, இவங்க அத்தை, இவங்க பாட்டி, அதுவும் அத்தை பொண்ணு மித்ரா. என்னம்மா சொல்ற? இவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களா? ஆமா ஜிவி, பின்னாடி இருக்காங்களா பாட்டி, அம்மாவோட அம்மா. ஓ அப்படியா? சாரி, எனக்கு யாருன்னு தெரியல. அதான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆதி. மருகுதம் வேண்டாம் இரு. அண்ணி, என்னாச்சு இங்க அழுவுறீங்க? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி ஆக்கிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, புள்ளிய பார்த்த சந்தோஷத்துல அழுதுட்டு இருக்கா, வேற எதுவும் இல்ல.